தமிழ்நாட்டை சேர்ந்த பெண் பிரேமா, அந்த பொண்ணுக்கு பெரிய கனவே தான் சிஏ முடிச்சு ஒரு ஆடிட்டர் ஆகணும்ன்றது அந்த பொண்ணுக்கு பெரிய கனவு. அவங்க அப்பா ஆட்டோ ஓட்டுறவரு, அவரும் எவ்வளவோ முயற்சி பண்ணி அந்த பொண்ணை படிக்க வைக்கிறாரு. எதுக்காக அப்ப பொண்ணை படிக்க வைக்கிறேன்னு கேட்கும்போது, என் பொண்ணுக்கு என்ன கனவோ அதை நிறைவேற்றதாயா என்னுடைய கடமைன்னு அந்த அப்பா அவ்வளவு முயற்சி செஞ்சு படிக்க வைக்கிறாரு. ஒரு நாள் அந்த பிரேமா கல்லூரி முடிச்சு விடிய காலையில 2:30 மணிக்கு அந்த பஸ் ஸ்டாப்ல வந்து இறங்குறாங்க. ஆட்டோன்னு எல்லாரும் கூடி வரும்போது இந்த குரலை எங்கேயோ கேட்டிருக்கோமேன்னு உன்னிப்பா பார்த்தா அது அவங்க அப்பா. அப்பா கிட்ட ஓடி போய் நிக்கிறாங்க. அப்பா 2:30 மணிக்கு அப்பா நீ முடிச்சுட்டு வந்து ஆட்டோ ஓட்டுவ, ஏன்பா இவ்வளவு கஷ்டப்படுறான்னு கேட்கிறப்ப அந்த அப்பா சொல்றாரு, உனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு என்கிட்ட காசு இருக்குமா, ஆனா அந்த பெரிய பெரிய புக்கெல்லாம் வாங்குறீங்கல்ல அதை வாங்குறதுக்கு அப்பா கிட்ட காசு இல்ல. இந்த விடிய காலையில வந்தேன்னா அப்பா கொஞ்சம் காசு கிடைச்சிடும், உனக்கு நான் அந்த புத்தகத்தை வாங்கி தந்துருவேன்ல, அதுக்காகவே அப்பா விடிய காலையில எந்திரிச்சிருமா, ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் அப்பா தூங்குனா போதுமான்னு அவங்க அப்பா சொல்றாரு. பிரேமா அதுக்காகவே படிக்கிறாங்க. தி பெஸ்ட் சிஏ கேண்டிடேட்ன்ற அவார்டை தமிழக அரசால் பெற்று 10 லட்சம் ரூபாய் பரிசு பெறாங்க. பிரேமாவினுடைய அப்பா சொல்றாரு, பெண் பிள்ளைகளை ஏப்பா படிக்க வைக்கிறேன்னு என்கிட்ட கேட்டாங்க, ஆனா என் பொண்ணு தான் எனக்கான கடனை அடைச்சா, பொண்ணு பிறந்தப்ப சீதனம் செய்யணுக்கா சேர்த்து வச்சிருக்கியான்னு எல்லாரும் கேட்டாங்க, நீ ஏன் வறுமையில இருக்கியே, பெண் குழந்தை எப்படி வளர்க்க போறேன்னு கேட்டாங்க, ஆனா என் பொண்ணு தான் என் கடனை அடைச்சு எனக்கு இப்ப 2 ஆட்டோ வாங்கி கொடுத்திருக்கான்னு அவங்க அப்பா சொன்னாருங்க. மகள்களை சாதிக்க வைக்க நினைக்கும் தந்தைகள் தெய்வங்கள், தந்தைக்காக சாதிக்கும் மகள்கள் தேவதைகள்.